யுவா பாரத் ஹெல்த் இன்சூரன்ஸ் இந்த பேரை சமீப காலமா நீங்க நிறைய இடத்துல கேட்டிருப்பீங்க. ஆனா உண்மையிலே இது யாருக்கு ஒரு நல்ல சாய்ஸ், யாருக்கு இது செட் ஆகாது, வாங்க எந்த சேல்ஸ் பிச்சும் இல்லாம இதோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் அக்குவேற ஆணிவேற அலசி பார்க்கலாம். நம்மள பல பேர், குறிப்பா இப்பதான் கெரியர்ல முதலடி எடுத்து வைக்கிறவங்க மனசுல இருக்கிற ஒரு பெரிய நம்பிக்கை, எனக்கு ஆபீஸ் இன்சூரன்ஸ் இருக்கே அது போதும் அப்படிங்கிறது தான். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன், அந்த வேலை நம்ம கையில இல்லாதப்போ அந்த இன்சூரன்ஸும் நம்ம கிட்ட இருக்காது. அப்போ என்ன பண்றது? இத புரிஞ்சுக்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு. உங்க ஆபீஸ் கொடுக்கிற பாலிசி இருக்கு இல்லையா, அது ஒரு கொடை மாதிரி. மழை பெய்யும் போது கண்டிப்பா உங்களை பாதுகாக்கும். ஆனா வேலைங்கிற அந்த மழை நின்ன உடனே அந்த கொடையை அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா உங்க சொந்த பாலிசி அப்படி இல்ல. அது உங்க வீட்டு கூரை மாதிரி, நிரந்தரமானது. புயல் அடிச்சாலும் மழை பெய்ஞ்சாலும் அது எப்பவுமே உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். ஓகே, அப்போ நம்மனு தனியா ஒரு பாலிசி வேணும்னு முடிவு பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட லிஸ்ட்ல இருக்கிற இந்த யுவா பாரத் பாலிசிக்குள்ள அப்படி என்னதான் ஸ்பெஷல்னு பார்க்கலாம் வாங்க. இதோட அடிப்படை விஷயங்கள் என்னென்ன? அப்போ இந்த பாலிசியை டார்கெட் பண்றது யார? சிம்பிளா சொல்லணும்னா வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறவங்கள தான். அதாவது இப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, புதுசா கல்யாணம் ஆயிருக்கு, இல்ல முதல் முறையா இன்சூரன்ஸ் உலகத்துக்குள்ள வரீங்கன்னா உங்களுக்காகவே பிரத்யேகமா டிசைன் பண்ண ஒரு பாலிசி தாங்க இது. சரி, இதுல என்னென்ன பெரிய செலவுகள்லாம் கவர் ஆகும்னு ஒரு சின்ன லிஸ்ட் பாத்திரலாம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா அதுக்கு முன்னாடி பின்னாடி ஆகிற டெஸ்ட், மருந்து செலவுகள், அப்புறம் ரூம் ரெண்ட், ஐசியூ சார்ஜ், ஏன் சில சின்ன ஆபரேஷன்ஸ்க்கு அட்மிட் ஆகாம பண்ற டே கேர் சிகிச்சைகள் கூட இதுல கவர் ஆகுது. சோ பேசிக்கா ஒரு நல்ல பாலிசில இருக்க வேண்டிய எல்லாமே இதுல இருக்கு. சரி, பாலிசியோட நல்ல விஷயங்கள் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போதான் நம்ம இந்த அலசலோட ரொம்ப முக்கியமான கொஞ்சம் த்ரில்லிங்கான பகுதிக்கு வர்றோம். அதாவது அந்த பாலிசி டாக்குமெண்ட்ல சின்ன எழுத்துல மறைஞ்சிருக்கிற விதிகள், கிளைம் அப்போ நமக்கு ஆப்பு வைக்கிற அந்த விஷயங்கள். முதல்ல இந்த காத்திருப்பு காலம், அதாவது வெயிட்டிங் பீரியட். இது என்னப்பா புதுசா இருக்குன்னு யோசிக்காதீங்க, ரொம்ப சிம்பிள். நீங்க ஒரு செடியை நட்டா அது பழம் கொடுக்க கொஞ்ச நாள் ஆகும் இல்லையா? அதே கணக்கு தான். பாலிசி எடுத்த உடனேயே உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நோய்களுக்கு கவர் கிடைக்காது. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் நீங்க காத்திருக்கணும். இந்த பயணம் ரொம்ப சிம்பிள்ங்க. ஸ்டெப் 1, நீங்க பாலிசி வாங்குறீங்க. ஸ்டெப் 2, பாலிசியில சொல்லியிருக்கிற அந்த காத்திருப்பு காலம் முடியற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்க. ஸ்டெப் 3, அதுக்கப்புறம் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு நீங்க கிளைம் பண்ணா எந்த பிரச்சனையும் இல்லாம அப்ரூவ் ஆயிடும். சிம்பிள் லாஜிக் தான். ஆனா இதுல ஒரு சூப்பரான விதிவிலக்கு இருக்கு. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய நிலைமை வந்தா அதுக்கு எந்த வெயிட்டிங் பீரியடும் கிடையாதுங்க. பாலிசி எடுத்தா அடுத்த நாளே கவர் கிடைக்கும். இது உண்மையிலே ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். சரி, வெயிட்டிங் பீரியட் ஓகே. ஆனா இந்த ரூம் ரெண்ட் லிமிட், இத பத்தி நிறைய பேர் குழம்புறாங்க. கொஞ்சம் தானே கூட கொடுக்க போறோம், அது என்ன பெரிய பிரச்சனையா வந்துட போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? வாங்க உண்மையிலே என்ன நடக்கும்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் இல்ல. உங்க மொத்த பில்லுல 30% வரைக்கும் நீங்க உங்க கை காசை போட வேண்டியிருக்கும். நம்ப முடியலையா? ஆமாங்க, இதுதான் உண்மை. ஒரே ஒரு சின்ன தப்பு நம்ம சேமிப்பை மொத்தமா காலி பண்ணிடலாம். ஏன்னா இது வெறும் ரூம் வாடகையோட நிக்காது. நீங்க லிமிட்டை தாண்டி ஒரு ரூம் எடுத்தா இன்சூரன்ஸ் கம்பெனி, ஓ நீங்க தாராளமா செலவு பண்றீங்களா, அப்போ நாங்க எல்லா செலவுலையும் ஒரு பங்கை குறைச்சுப்போம்னு சொல்லிடுவாங்க. டாக்டர் ஃபீஸு, மருந்து, டெஸ்ட்டுன்னு எல்லாத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பிடிச்சுப்பாங்க. அதனால தான் இதை ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்க. இப்போ நம்ம எல்லாருக்கும் மனசுல வர ஒரு பெரிய கேள்விக்கு வருவோம். கவர்மெண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனி நல்லதா இல்ல பிரைவேட் கம்பெனி நல்லதா? வாங்க எந்த விதமான சார்பும் இல்லாம ரெண்டையும் நேருக்கு நேர் ஒப்பிட்டு பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்களேன். யுவா பாரத்ல இது ஒரு அரசு நிறுவனம்ங்கிற நம்பிக்கை இருக்கு. விதிகள் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் தெளிவா இருக்கும். ஆனா பிரைவேட்ல இருக்கிற மாதிரி ஃபேன்சி ஃபீச்சர்ஸ்ல அதிகம் எதிர்பார்க்க முடியாது. சோ உங்க தேவை என்ன? நீண்ட கால நம்பகத்தன்மையா இல்ல நிறைய ஆப்ஷன்ஸ் வேணுமா? முடிவு உங்க கையில தாங்க இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இந்த பாலிசியோட மிகப்பெரிய பலம் அதுக்கு பின்னாடி அரசாங்கம் இருக்கிறது தான். கிளைம் நிச்சயம் கிடைக்குங்கிற அந்த நம்பிக்கை. பலவீனம் இந்த ரூம் ரெண்ட் லிமிட், வெயிட்டிங் பீரியட் மாதிரியான சில கண்டிஷன்ஸ். ஆனா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பாலிசி எடுத்தா பின்னாடி ஏமாற்றம் வராது. இந்த ஒரு வரியை நல்லா கேட்டுக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு தீயணைப்பான் மாதிரி. வீடு எரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வாங்க முடியாது. எவ்வளவு உண்மையான வார்த்தை பாருங்க. பிரச்சனை வரதுக்கு முன்னாடி தயாரா இருக்கிறது தாங்க புத்திசாலித்தனம். சரி, இவ்வளவு தூரம் அலசிட்டோம். இப்போ கடைசி கேள்விக்கு வருவோம். இந்த யுவா பாரத் பாலிசி உங்களுக்கான பாலிசியா இல்லையா? ஒரு சிம்பிளான செக்லிஸ்ட் மூலமா இதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த பாலிசியை யாரு கண்ணை மூடிட்டு வாங்கலாம்னா, நீங்க 18ல இருந்து 40 வயசுக்குள்ள இருக்கீங்க, முதல் முறையா ஒரு இன்சூரன்ஸ் கவரேஜை தேடுறீங்க, இல்ல உங்க ஆபீஸ் இன்சூரன்ஸை மட்டுமே நம்பி இருக்க விரும்பலன்னா இது உங்களுக்கு ஒரு அருமையான ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். அதே மாதிரி யார் கொஞ்சம் யோசிக்கணும்னா, சீனியர் சிட்டிசன்ஸ், ஏற்கனவே இருக்கிற பெரிய நோய்களுக்கு உடனடியாக கவர் எதிர்பார்க்குறவங்க, உங்களுக்கு இதை விட பெட்டரான ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல இருக்கலாம். ரொம்ப முக்கியமா
நான் பாலிசி டாக்குமெண்ட்லாம் படிக்க மாட்டேன்னு சொல்றவங்க தயவு செஞ்சு இதை வாங்காதீங்க. ஏன்னா விதிகளை புரிஞ்சுக்கிறது இதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இறுதியா இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பாலிசி திடீர்னு ஒரு அவசரத்துக்கு வாங்குறதுக்கானது இல்ல. இது அப்படி ஒரு அவசரம் வர்றதுக்கு முன்னாடியே புத்திசாலித்தனமா திட்டமிடுறவங்களுக்கானது. நீங்க அப்படிப்பட்ட ஒரு நபரா? யோசிச்சு பாருங்க.